கரூர் கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு நாளை விசாரணை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, கரூரில் நடிகர் விஜயின் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை அல்லது சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் தாவேகாவின் சார்பாக வழக்கறிஞர் அறிவழகன் மற்றும் துணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் உள்ளிட்டோர் ஒரு முறையீடு செய்திருக்கிறார்கள். இந்த முறையீடு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நாளை பிற்பகல் 2:15 மணி அளவில் விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடிகர் விஜயின் கூட்டத்தில் 39 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு விசாரணை நடத்த வேண்டும். அந்த கூட்ட நெரிசலுக்கான காரணம் என்ன என்பது குறித்தும், இந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் ஏற்பட்டது, அந்த பிரச்சனைக்கான உண்மையில் காரணமானவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், 39 பேர் உயிரிழப்பதற்கு என்ன காரணம் என்று சிபிஐ விசாரிக்க வேண்டும் அல்லது சிறப்பு விசாரணை குழு விசாரிக்க வேண்டும் என்று தாவேகா சார்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை உரிய மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இந்த மனுவை நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிக்கும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த முறையீட்டு மனு மீதான விசாரணை பிற்பகல் 2:15 மணி அளவில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது காவல்துறையினர் தடியடி நடத்தியதாக அங்கு உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தடியடி பிரயோகம் நடத்தப்பட்டதா அல்லது கூட்ட நெரிசலுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது காரணமா அல்லது அதிக கூட்ட நெரிசல் தான் காரணமா என்பது தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு அல்லது சிபிஐ விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாவேகா தரப்பிலேயே வழக்கறிஞர் அறிவழகன் மற்றும் துணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இந்த முறையீடு தொடர்பாக நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் ஆகியோர் நாளை பிற்பகல் 2:15 மணி அளவில் விசாரிப்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறையீட்டை நாளை நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக நீதிபதியிடம் தாவேகா நிர்வாகிகள் முறையிட்ட நீதிபதி தண்டபாணியிடம் தாவேகா நிர்வாகிகள் இன்று முறையிட்டனர். இந்த முறையீடு தொடர்பாக நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணை நடைபெறும் என்றும், இந்த முறையீட்டை ஒரு மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடியடி பிரயோகம் நடத்தப்பட்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்றும், மின் இணைப்பு திடீரென துண்டிக்கப்பட்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்றும், அந்த பகுதியில் ஒரே ஒரு வழிப்பாதை என்பதால் அந்த அதிகமான கூட்ட நெரிசலால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டது என்றும் 3 விதமான காரணங்கள் கூறப்படுகின்றன. ஆனால் இந்த காரணத்தில் உயிரிழப்புக்கான உண்மை காரணம் என்ன என்பது குறித்து சிபிஐ அல்லது சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முறையீடு செய்யப்பட்ட அந்த முறையீட்டு மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே முறையீட்டு மனுவை நாளை மனுவாக தாக்கல் செய்தால் நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணை நடத்தப்படும் என்று நீதிபதி தண்டபாணி அறிவித்திருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.